ஃபயர் இல்லை வைல்டு ஃபயர் என ஹெவி பில்டப் கொடுத்தாலும் கிளைமேக்ஸில் சங்க கடித்து சாகடித்தாலும் ஜாத்தாரா போர்ஷனில் கங்கம்மாவாக காந்தாரா எஃபெக்டில் அல்லு அர்ஜுன் நடித்த நடிப்பை பார்த்த பாலிவுட் ரசிகர்கள் ஹிந்தியில் மட்டுமே கிட்டத்தட்ட 330 கோடி ரூபா வசூலை புஷ்பா 2 படம் குவிக்க காரணமாகவே அமைஞ்சிருக்குது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்துக்களை மையப்படுத்திய படங்களை இந்தி ரசிகர்கள் மிகப்பெரிய ஹிட்டாக்கி வர்றாங்க. காந்தாரா, ஹனுமன், கல்கி 2, புஷ்பா 2 உள்ளிட்ட படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெறதுக்கு அந்த ஒரு விஷயம் கூட ஒரு முக்கியமான காரணமாக அமைதுன்னே சொல்லலாம். அமரன் படத்தில் இடம்பெற்ற ஜெய் பஜ்ரங்பலிங்கிற கோஷம் கூட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவே சொல்கிறாங்க. ககுவா படத்தில் அந்த ட்ராமாலாம் மிஸ் ஆனது தான் அந்த படம் ஹிந்தி ரசிகர்களை கவராமல் போகிறதுக்கான ஒரு காரணமாகவே அதை சொல்லப்படுது. அப்படி மட்டும் அந்த ட்ராமா கரெக்டாக இருந்ததுன்னா கங்குவா திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஹிந்தியில் அதிகமாக வசூல் பண்ணாலே அது டோட்டல் நல்லா ஒரு வசூலை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கங்குவா படத்தில் மட்டும் அந்த ஆதி நெருப்பேங்கிற பாடலுக்கு முன்னாடி காளிகாம்பாவில் வணங்கி சூரிய ஒரு வெறித்தனமாக ஆட்டத்தை போட்டிருந்தா அந்த படமும் ஒரு நல்ல வசூல் வேட்டை நடத்திருக்கும் ஹிந்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ்பா 2 திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியான நிலையில் டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் 922 கோடி ரூபாய் வசூலை புஷ்பா 2 திரைப்படம் உலக அளவில் வசூல் செய்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரூல் செய்து வருவதாக படக்குழு புதிய போஸ்டரை ஒன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஷாருக் கானின் ஜவான், கல்கி 2898 ஏடி படங்கள் எல்லாம் லைஃப் டைம் வசூலாக 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்த நிலையில் முதல் வாரத்திலே அந்த வசூல் சாதனையை புஷ்பா 2 படம் படைக்கும்னு தெளிவாகவே தெரியுது. வார நாட்கள்லேயும் புஷ்பா 2 படத்தோட வசூல் வட இந்தியா மற்றும் ஆந்திராவில் குறையவே இல்லைன்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு காட்சியோட புஷ்பா 2 திரைப்படம் கண்டிப்பாக 1001 கோடி ரூபா வசூலை ஈட்டியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி வருது. இருந்தாலும் படக்குழு 1000 கோடி ரூபா வசூல் போஸ்டரை இன்னும் கொஞ்ச நாள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு அல்லு அர்ஜுன் அடுத்து அட்லி இயக்கத்தில் நடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. அல்லு அர்ஜுனை வச்சு யார் படம் இயக்கினாலும் சம்பளம் குறைஞ்சது கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா வரைக்கும் உயரணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே வாரத்தில் 1000 கோடி வசூலை அல்லு அர்ஜுன் வசூல் செய்ததால் எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் நம்பி அவர் மீது ஒரு பெரிய தொகையை பெட்டு கட்டுவாங்கன்னே சொல்கிறாங்க. பிரபாஸை தொடர்ந்து தெலுங்கில் அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறிட்டார். ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகி வர்ற மகேஷ் பாபுவோட படம் வெளியானதுக்கு அப்புறமா அவரோட நிலைமையும் இந்த மாதிரி மாறிடுன்னே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இந்த 1000 கோடி வசூலுங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வருஷமாவது தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் பண்ணுமான்ட்டு. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.